அடுத்து ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். சில பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோம்னு சொல்லவே வேண்டாம், நேரே விளக்குமாறு எடுக்கும், வீட்டை பிறக்கும், பாத்திரத்தை கழுவோம், அப்பாடா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து படிக்கும். பாத்தீங்களா? அப்படி எத்தனை பேர் பிள்ளைங்க இருக்காங்க? வெரி குட். இந்த பிள்ளைய தான் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நம்பர் அவன் பாரு, லட்சுமி மோளை பாரு, வந்த உடனே அளவு போல எடுத்த அம்மாவுக்கு என்னமா செய்து பாரு, செய்தா சொல்லுவாங்களா இல்லையா? இது சில பிள்ளைகளுக்கு இயல்பாகவே. சில லேடிஸுமே பாத்துக்கிடுங்க, நீங்க இருக்கீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் நீங்க அவங்க சாப்பிடலாம் சாப்பிடணும், விருந்துக்கே போனாலும் யார் சாப்பிடலாம் சாப்பிடணும், அவங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாது, நிறைய கிச்சனுக்கு போயிட்டு கையை கழுவ பாத்திரம் கழுவ எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி இயல்பாகவே வளரக்கூடிய ஒரு சில குணங்கள். சரியா? அப்ப இவங்க எல்லாம் எதுல எக்ஸ்பர்ட்? ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். ஹெல்ப் பண்றல, அம்மா பாவம், அம்மா கஷ்டம், அம்மாவுக்கு வெண்ணி போட்டு கொடுக்க, அம்மாவுக்கு தலைவலின்னு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க, கடைக்கு ஒரு ஜாமான் வாங்கி கொடுக்க, இல்ல இவங்களை கூப்பிட்டு எங்கேயா கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வர, இது எல்லாமே செஞ்சிருவாங்க. அப்ப இவங்களுக்கு ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் செய்ய வருது. சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்காரர் இருந்த இடத்துல இருந்து ஏன் அந்த ரிமோட் எடு, ஏன் அந்த ஃபேனை போடு, ஏன் அந்த டீயை போடு, சூடு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்களா? இதே மாதிரி சில பிள்ளைங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க அந்த ஆக்ட் ஆஃப் சர்வீஸை செய்வீங்களா?